இன்னைக்கு டே 2 ஏற்காடில் இருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன் போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே 2.5 கிலோமீட்டர் இருக்குது. நடந்து அழைச்சிட்டு போகிறேன் இந்த பையன். இப்போ 2.5 கிலோமீட்டர் நடக்குவேன். அதை நான் கேட்குறேன்டா. ஆட்டோ கிட்ட பிடிக்க நடக்க விட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப மோசம். நான் கேட்க வேண்டியதெல்லாம் இவங்க கேட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது, கால கொடுமை. வாங்க போவோம். மேட்லையும் அழுட்டு போகிறானுங்க. நல்லா அங்கே பேர் தெரியுது. என்னடா சரஸ்வதி சாப்பாதான் திருவிளையாடலாம் மேகமூட்டமாக இருக்கு. அருமையாக இருக்கு. அப்படியே மேகம் சூழ்ந்துக்கிட்டு அருமை அருமை. ரத்தத்துலையும் இறக்கத்துலையும் தான் அழைச்சிட்டு போகிறான்னாண்டா. ஒரு 100 ரூபா மிச்சம் பிடிக்கிறதுக்கு இப்படி ஆடா பண்ணுறது. கிளேசியர் நீதான் எல்லாத்தையும் நடக்க விட்டு அழைச்சிட்டு வர 2.5 கிலோமீட்டர். அங்கேயே நாங்கள் என்ன சொன்னோம், காசு கொடுத்தாலும் டூர் கூப்பிட்டு போகிறது உன்னோட வேலை. இங்கே நான் ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு சொல்லி ஒரே நாள் பாதி காசு இந்த 3 நாளுக்கு 4 நாளைக்கு சமாளிக்கிறது இல்லையா? இந்த ஏத்தத்துலேருந்து இறக்கி இப்படி கொண்டுட்டு வர்றானுங்க இந்த பாதையில். ஒரு ஷார்ட் ரூட் வருது, அதில் போய் போகிறேன். இந்த ஷார்ட் ரூட் நேராக போய் இப்படி சுற்றிட்டு இருக்கு. அப்போ பொட்டானிக்கல் கார்டன் எங்கேயோ அழைச்சிட்டு வர்றானோ. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், ஒரு அறிவிப்பு பலகை இல்லை, விளம்பர பலகை இல்லை. சரி வாங்க போவோம். அடித்து விரட்டாமல் இருந்தால் சரி. இடத்துக்கு தான் வந்திருக்கோம். போது டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க. டிக்கெட் தான் வாங்கணும். நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அந்த ஏரியாவை சுற்றி சரி சரி வாங்க போ. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. வியூ பாயிண்ட் போயிட்டு அது பேர் என்ன, மிரர் ஹவுஸா? அந்த இதெல்லாம் மார்க்லாம் காமி அதெல்லாம் காமிச்சாச்சு. காலேஜா? இந்த மரத்தடியில் தான் ஆள் கூட இருந்தியாண்ணா? அது எதுக்கு தானே காலேஜில் படிச்சிங்க? தெரிலன்னு சொல்கிறதுக்கா? இந்த இது ஒன்று சிஎஸ் இங்கிலீஷ். இப்போது காலேஜ் படித்தேன். வெயில் வந்துடும், ஜுரம் வந்துடும். ஏன்னா வியூ பாயிண்ட் தான் வியூவே தெரியாது போல இருக்கு. இதுதான் வியூ பாயிண்டா? என்ன வியூவே தெரியாது, வியூ பாயிண்டா? வியூ பாயிண்ட் இன்னமாடா வியூ வருது. ஒருத்தன் இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வர்றான். இந்த ரோடு எது வரைக்கும் போதா? அது பெண்மயில். யார் நீ தானா? நீ பாப்பா தான்டா. நீ பாப்பா தான்டா. நீ யாரு? பெண்ணுன்னு எழுதி வச்சாலே பாப்பிய. வியூ பாயிண்ட் எங்கடான்னு கேட்டாக்க வாவா காட்டு வந்து இதுக்கு மேலே இறக்கம் தான் இருக்கு.
அது கேட்டில் போட்டிருக்கு. கத்து நிவேதா. நிவேதாவா? யார் இந்த நிவேதா? இதுதான் இந்த வியூ பாயிண்ட் போல இருக்கு. இது வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மலைகள் எல்லாமே தெரியுது. அஜய் கத்துறா நிவேதா. நிவேதாவா? இல்லாத பேரா இருக்கு. சரி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பேரை காட்டு. பேரே கிடையாது பாருங்க. பண்ணுற அட்டூழியம் இருக்கு பாரு. ஒரு வழியாக இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏற்காடில் மற்ற இடத்த சுற்றி பார்ப்போம். இன்னும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் மிரர் ஹவுஸ் இருக்கான், அதை மட்டும் போயிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோம். ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு மட்டும்தான் எடுத்தீங்களா? ஏடா 1000 ஃபோட்டோவில் 900 ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ தானடா இருக்கா? என் ஃபோட்டோ 100 கூட வராதுடா. அதில் இதோ இவன் இருக்கானே, இவன் ஃபோட்டோ தான் 700 ஃபோட்டோ இருக்குது. கண்ணாடி போட்டது என்ன அருமையாக இருக்கு. கண்ணாடி போட்டிருந்தாங்க, கண்ணாடி போட்டிருந்தா 800 ஃபோட்டோ தான், 2000 ஃபோட்டோ உன் ஃபோட்டோ தான். கண்ணு சுருங்குது போட்டோல. ஆமாம் அது தெரியாது வேற. டூருக்கு போகணுன்னு வந்துவிட்டேன். 20ஆம் தேதியில் வீட்டுக்கு போகணுமா? அந்த பின்னாடி வர்றவனுக்கு ஏன்னு கேட்குற தளபதி வர்றாராம். அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். பரவாயில்ல வரலன்னா பரவாயில்லடா, சோத்துக்கு வழி இல்லாமல் தானே சிங்கப்பூரில் போய் கிடக்குறா. அப்புறம் என்னடா வர ஊருங்க. இது நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். அடுத்து எங்கே போகலாம்? நெக்ஸ்ட் ரெஸ்ட். அப்போ சாப்பாடு காலையிலேருந்து சோறே வாங்கி தர மாட்டேறாங்க. ஹோட்டல் கூட்டது இவரை தான் பசிக்கலை, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னானுங்க. ஆனால் நம்மளே போட்டு இழுத்து விட்டு வர்றானு எல்லாத்துலேயும். பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு இதுவரையிலுமே ஒரு பூவை கூட இந்த பையில கண்ணில் காட்ட மாட்டானோ. அதாவது மிரர் ஹவுஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக உள்ளதா? இதெல்லாம் எங்கள் ஊர்லேயே பார்க்கலாமே. ஆமாம் பூனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தியா? பூனா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலேருந்து மழை தண்ணி வர சொட்டுது. இது எல்லாமே நம்ம ஏரியாலே இருக்கிற செடிகள் தான் இருக்குது எல்லாமே. இது நம்ம ஏரியாலே பார்க்கலாம், இதுவும் நம்ம ஏரியாலே பார்க்கலாம், இதுவுமே நம்ம ஏரியாவில் பார்க்கலாம், இதுவுமே நம்ம ஏரியாவில் பார்க்கலாம். எல்லாமே நம்ம ஏரியாவில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் இருக்குது. ஒரு பூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னா பூ விரியல, மொட்டை தான் இருக்குது. இங்கே வெறும் சப்பாத்தி கல்லி, இந்த மாதிரி செடி தான் இருக்குது. எல்லாமே நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்குற செடிகள் தான். ப்ரோ இதான் ஒருவேளை அந்த வாகைப்பூவா? இல்லையே, ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது, பிங்க் கலரில். டெப்டி டிராக்டர் ஆஃப் சேலம்.
இங்கே கொஞ்சம் நல்ல பூக்கள்லாம் இருக்குது. இந்த பிங்க் இதெல்லாம் கொஞ்சம் நேம்லாம் இருந்தால் நல்லா இருந்துடும். அழகழகான பூக்கள். அதுதான் அது கலராக இருக்குல்ல, நல்லா கலராக இருக்குல்ல. கேமரா ஒரு ஃபோன் குவாலிட்டியாக அதில் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதோட 0.5. இதை பார்த்தீங்களா, அடுக்கு செம்பருத்தி மாதிரி வச்சு அதான் செவ்வந்தி பூ மாதிரியே இருக்கு. செவ்வந்தி பூ மாதிரியா என்னெல்லாம் சொல்லி நீ ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியுமா? ஏமாத்துறதுனாடா காட்சிகள்லாம். இதை பார்த்தீங்களா, சூல் முடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா கூட்டு வந்தோன்னா 2 டப்பா இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. இது கை வச்சா அவ்வளோதான், வேறு முள்ளாக இருக்குது. இது என்ன பட்ரோஸ் தானடா இது? பூவே காணும், இவ்வளோ புதுசாக இருக்கு. இதில் தான் வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆரம்பிச்சிட்டேன் நான், இதுக்கு மேலே கிளம்ப மாட்டானு. சூரியகாந்தி ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஒரே குடும்பம் தான். இந்த செடியை பார்த்தீங்களா, இது கொஞ்சம் உலக ஃபேமஸான செடி, அதுதான் தக்காளி. இந்த செடியை நான் இங்கே எதிர்பார்க்கல. வாய் பேசுறது என்ன வந்துட போதா. சூ முடிய பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. வேறு கையை குத்துமாறு குத்துமா பற்றி ஒன்று தெரியாமல் கை வைக்கிறேன்.
இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பூக்கள்லாம் இருக்குது. அதேமாரி நம்ம இங்கே பார்க்காத பூ தான் நிறையா இருக்குது. திஸ் இஸ் அதே மார்க் தக்காளி செடி. இது பட்ரோஸ் செடி. இவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பட்ரோஸ் பூக்குமே. ஆனால் என்ன பாருங்கள், இந்த வெள்ளைப்பூ எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு. சின்ன சின்ன கையை தொட மட்டும் என்ன பண்ணுறா? உங்கள் அம்மாவுக்கு செடி நட்டு 2 தொட்டி ஏற்றிட்டு போயிடாத. அவங்களாம் கூட்டம் வந்தானே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிடாங்க. நீ எடுத்துகிட்டு போக பிறந்த சரிதான். பக்கத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவில்ல. பக்கத்தில் இருந்தால் எடுத்து வண்டியில் வச்சுட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏன் தலையில் ஒன்று தூக்கிங்கயா? வேறு எங்கே தேத்து தோட்டலாம் இருக்கும். நீ எங்கே ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டனை முடிச்சிட்டோம். பிக்சாவில் ஃபில்ட்ரு விட்டதுக்கப்புறமா பிக்சாட்டையே தூக்குனாங்க. டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா லேக்கு போவோம். உச்சா வருது.